கோடை விடுமுறை போர் அடிக்குதா? 17ஆம் தேதி தியேட்டர்ல 3, OTTல 2 புதுசா ரிலீஸ் ஆகும் தமிழ் படங்களின் முழு லிஸ்ட். 2024ஆம் ஆண்டு தொடங்கி 4 மாதங்கள் கடந்துவிட்டன. இந்த 4 மாதங்கள்ல சுமார் 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்துள்ளன. கடந்த ஆண்டு 2023இல் ஏப்ரல் வரை வெளியான படங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் 10 படங்கள் வரை கூடுதலாக வெளியாகியுள்ளன. இந்த 80 படங்களில் ஒரு சில படங்கள் மட்டுமே முன்னணி நடிகர்கள் நடித்த படங்கள். தமிழ் சினிமாவில் அதிக வசூலை குவிக்கும் நடிகர்களான ரஜினிகாந்த், விஜய், கமல், அஜித் ஆகியோரது படங்கள் இந்த ஆண்டில் இதுவரை வெளியாகவில்லை. அதனால் தற்போதைய தமிழ் சினிமா வசூல் நிலவரம் சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. கடந்த 4 மாதங்களில் தனுஷ், சிவகார்த்திகேயன், அருண் விஜய், ஜெயம் ரவி, விஷால், ஜிவி பிரகாஷ்குமார், விஜய் ஆண்டனி, சந்தானம் ஆகியோரது படங்கள் வெளிவந்தாலும் அவை வசூல் ரீதியாக பெரிய லாபத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் பாக்ஸ் ஆபீஸின் நிலவரம். தற்போது ஆரம்பமாகியுள்ள கோடை விடுமுறை இந்த வசூல் வறட்சியை மாற்றும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. எந்த படம் அப்படி ஒரு திருப்பு முனையை ஆரம்பித்து வைக்கப் போகிறது என திரையுலகத்தில் உள்ளவர்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். இந்த மாதம் ஏப்ரல் 17ஆம் தேதி எலெக்ஷன் முதல் வசந்தபாலன் இயக்கிய தலைமைச் செயலகம் வரை இந்த வாரம் தியேட்டர் மற்றும் OTTயில் ரிலீஸ் ஆக உள்ள தமிழ் படங்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். சந்தானத்தின் இங்க நான் தான் கிங்கு. சந்தானம் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படம் ஹிட்டான நிலையில் அவர் நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக உள்ள படம் இங்க நான் தான் கிங்கு. இப்படத்தை ஆனந்த் நாராயணன் இயக்கியுள்ளார். இப்படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக பிரியாலயா நடித்துள்ளார். மேலும் தம்பி ராமையா, பாலசரவணன், விவேக் பிரசன்னா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்திற்கு டி இமான் இசையமைத்துள்ளார். இப்படம் வருகிற மே 17ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது. லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் எலெக்ஷன். லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் ஃபைட் கிளப் படத்தில் நடித்து வெற்றி கண்ட விஜயகுமார் அடுத்ததாக ஹீரோவாக நடித்துள்ள திரைப்படம் தான் எலெக்ஷன். இப்படத்தை தமிழ் இயக்கியுள்ளார். இவர் இதற்கு முன்னர் சேத்துமான் திரைப்படத்தை இயக்கியவர் ஆவார். இப்படத்தில் விஜயகுமாருக்கு ஜோடியாக பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ளார். இப்படமும் வருகிற மே 17ஆம் தேதி திரை காண உள்ளது. செல்வம் மாதப்பன் இயக்கத்தில் படிக்காத பக்கங்கள். செல்வம் மாதப்பன் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் படிக்காத பக்கங்கள். இப்படத்தில் பிரஜன் நாயகனாக நடித்துள்ளார். மேலும் யாஷிகா ஆனந்த், ஜார்ஜ் மரியான் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படமும் வருகிற மே 17ஆம் தேதி இங்க நான் தான் கிங்கு, எலெக்ஷன் ஆகிய படங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் ஆக உள்ளது. வசந்தபாலன் இயக்கத்தில் தலைமைச் செயலகம். வசந்தபாலன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் தலைமைச் செயலகம் என்கிற வெப் தொடரும் வருகிற மே 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த வெப் தொடர் ZEE5 OTT தளத்தில் ரிலீஸ் ஆக உள்ளது. இதில் கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பீசன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. ராதிகா சரத்குமாரின் ராடான் மீடியா நிறுவனம் தான் இந்த வெப் தொடரை தயாரித்துள்ளது. விக்னேஷ் கார்த்திக்கின் ஹாட்ஸ்பாட். விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் ஹாட்ஸ்பாட். இப்படத்தில் ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன், கலையரசன், சாண்டி மாஸ்டர், ஜனனி ஐயர் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்ற இப்படம் வருகிற மே 17ஆம் தேதி ஆஹா OTT தளத்தில் ரிலீஸ் ஆக உள்ளது.